ராஜ்யம் போன்ற சபை நாடி வருகிற போது யாரு நாட்டுக்கு சேர்ந்தவர், என்னுடைய பேர் என்ன, இதையெல்லாம் உனக்கு எனக்கு தெரிந்தாலும் நீங்க அமர்தலுக்குரிய பெரியோர்கள் சிறியோர்கள் தாய் தந்தை வரலுக்கு நீங்க விளக்கமாக சொல்லி வர வேண்டும். அப்படியா? ஆமாங்க ஐயா, தெரிவிக்கிறேன். ராஜனுக்கும் அன்னையால் உரைக்கூடிய குந்தி எம்மனுக்கும் எம தர்மன் அம்சத்தில் பிறந்தபடியால் தர்மராஜர் தர்மராஜர் என்று சொல்லிவிட்டேன் ஐயா. ஆனால் யமதர்மன் அமைச்சத்தில் பிறந்தபடியால் சொல்லிவிட்டேனே, தந்தைமார்கள் மும்மூர்த்தி தேவர் போர் வாழ்ந்து வந்தார்கள். பெரிய தந்தையை வரவேற்கக்கூடிய திருதராஜன் மகாராஜன், அது கிளையோரா வரவேற்கக்கூடிய என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன், அது கிளையோரா வரவேற்கக்கூடிய என் தந்தையா வரவேற்கக்கூடிய இந்திர மகாராஜன் மும்மூர்த்தி போல வாழ்ந்து வந்தார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்தார்கள்? மகாராஜனாகப்பட்டவன் காற்றிற்குடிய மிருகமெல்லாம் வந்து நாட்டிலே வெள்ளாமெல்லாம் நாசம் செய்தது. குடிமக்கள் வந்து முறையிட்டார்கள். தம்பி பாண்டவா என்று சொல்லி கானகத்துக்கு வேட்டையாட செல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தந்தையாருக்கு திருமணம் ஆகிறது. 2 மனைவியர்கள், குந்தி மாந்திரா. ஆமா, பரவாயில்ல. அந்த காலத்துல 2 3 சமாச்சாரம் ஜாஸ்தி ஆயிட்டு. 2 மனைவிமார்கள் திருமணமாகி 15 நாட்கள் ஆகிறது. தேவிமார்கள் அழைத்து நான் கானகத்தில் செல்லுகிற போது, சாமி திருமணமான பெண்கள் ஒரு மனவேடிக்கை பார்க்க வேண்டும், ஒரு தேர் திருவிழா பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் மூவர்களும் கானக வேட்டையாட சென்றார்கள். அவங்க சும்மா கூடாது, அவங்களும் கூட கிளம்பிட்டு கூடியே சென்றார்கள். சென்றதுடனே தந்தையார் வேட்டையாடுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் என் தாய் அவள் விரைக்கூடிய குந்தியாகப்பட்டவள் சாமி கானகத்துக்கு வேட்டைக்கு செல்கிறீர்கள், எனக்கு அழகாக துள்ளி விளையாடும் ஒரு புள்ளி மான் வேணும் என்று கேட்டாரோ. தாயாகப்பட்டவள் ஒரு பண்டிக்குட்டி வேணும். பண்டிக்குட்டிகளா?
மான்குட்டி. மான்குட்டியா? சரி, கேட்கக்கூடிய மனைவி கேட்ட பொருள் கணவன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிருமே. ஆமா, 3 திசை வேட்டையாடக்கூடிய நேரத்தில் 4ஆம் திசையில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் ஒரு மானாகப்பட்டது ஆண்மானும் பெண்மானாகப்பட்டதும் துள்ளி துள்ளி விளையாடி குதித்து ஓடுகிற போது மனைவி கேட்டார் என்று சொல்லி தந்தையார் பாண்டு மகாராஜன் பிள்ளை எடுத்து பானத்தை தொடர்ந்தார். அந்த மானின் போய் பானம் பட்டது. பானம் பட்டதுடனே அந்த மானாக இருந்தவர் யாரு? அவனந்த மகாமுனிவரும் ரிஷிபத்தினி அம்மனும். அவங்க அந்த வேலைக்கு போனாங்க. மானா உருவெடுத்தாங்க. மானாக எதுக்கு உருவெடுத்தார்கள்? மகளுக்கு அளவாய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆண்மானும் பொன்மானும் பெண்மானும் சேர்ந்து உணர்ச்சி செய்து இருந்தார்கள். உணர்ச்சினா காதல் காமங்கள் உண்டாகி காலமாக என்று ஆண்மானாம் பெண்ணுமானாலும் சேர்ந்து உணர்ச்சி செய்தார்கள். அப்போது பானத்தை பட்டதுடனே அந்த பானத்தை பிடிங்கி அமர்ந்த மகாமுனிவர் அடே பான்று நன்றாக படித்தவன், உள் வேதம் கற்றவன், எந்த புராணத்தில் எதிர்க்கிறது ஆணும் பெண்ணும் உணர்ச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் பானத்தை போட்டாய் பாண்டு. ஆனால் பாண்டுடைய பானம் பட்டு யாரும் உயிரோடு வாழ்ந்தது கிடையாது. உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு மனைவி இருந்து மனைவியோடு சேர்ந்ததையானால் உன் தலை 16 சுக்காக போகும் என்று சாபத்தை கொடுத்தார். மனைவோடு சேர்ந்ததையானால் தலை 16 சுக்காக போன்று சாபத்தை கொடுத்தார். முனிவர் மடிந்ததுடனே அந்த கானகத்திலே கணவன் மனைவியாக வந்த அந்த சுழந்தை அம்மனும் சாபத்தை கொடுத்தார். கணவர் கொடுத்தபடி நீ மடிந்ததையானால் உன் மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும். அப்படி என்று அந்த மாந்திர உடன்கட்டை எறிவிட்ட என் தாயாகப்பட்டவன். அப்படி சேருவதனுடனே கானகத்தில் 5 ராஜாக்கள் பிறந்தோம். பீமன், அர்ஜுனன், நகர சகாதேவர்கள் 5 பேர்களும் தேவனுடைய அம்சத்தில் பிறந்தோம். ஒருத்தர் கூட அவங்களுடைய அம்சம். அப்படி 5 ராஜாக்கள் பிறந்து சில நாளை காலகத்தில் வாழ்ந்து வந்தோம். வந்ததுடனே எங்களை நாட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று முதலாக சந்திரகுலத்தில் யார் பிறக்கிறார்களோ அவங்களுக்கு தான் முடி. அங்க நாட்டிலே துரியோதனன் அவங்க 100 பேர்கள் பிறந்தார்கள். அப்படி முடிய தரித்து 17 நாட்கள் நாட்டை ஆளக்கூடிய தெரிய ஜெகனி மாமன் வார்த்தையை கேட்டு பெரியப்பா விளையக்கூடிய திருராஜ மகாராஜன் வாடா கண்ணே தர்மா என்று அழைத்து தலைமையே தீட்டிருக்கிறது. தந்தையார் கானகத்தில் அகாலமானம் அடைந்ததனால் உங்கள் தலைமையை தீட்டிருக்கிறது. நீ ஏழவரிடம் யாத்திரை போக வேண்டும். அப்படி என்று பெரியப்பா வார்த்தை மதித்து 7 வருடம் யாத்திரை முடித்து தம்பி துரியோதனன் செய்த சூழ்ச்சி வாரணா நதி என்று சொல்லக்கூடிய கங்கைக்கரை ஓரத்தில் 5 ராஜாக்களை கொள்வதற்காக அரக்கு மாளிகை கட்டினான். அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகையிலே என் சித்தப்பா சொல்லக்கூடிய விதுர மகாராஜன் கனகனுடைய ஆலோசனையினால் 5 ராஜாக்களும் உயிர் பிழைத்தோம். தாய் குந்தியுடன் பிறந்து குளுத்து மகத்திலே சென்று கௌளிமாபுரி மண்டலத்தில் சுயர்வல் வேள்வி ஏற்படுத்தியிருந்தார்கள்.
யாரு கல்யாணம்? யாருக்கு? எனக்கு பாஞ்சாலிக்கு கல்யாணம். அந்த அம்மாவுக்கு. ஆமா. தம்பியாக அர்ஜுனனாகப்பட்டவன் பிராமண உருவத்திலே சென்று வில்லை வளைத்து பாஞ்சாலை மனம் முடித்தார். முடித்து நாங்கள் நாட்டுக்கெல்லாம் வந்து தெரிந்து எங்களை சேர வேண்டும் என்று ராஜாங்கத்தை கொடுத்தார்கள். கொடுத்து என்ன நாடு கொடுத்தார்கள்? எந்த நாடு? காண்டபுரம் சுண்ணாம்புக்கல் மேடு. பாண்டவருக்கு சுண்ணாம்புக்கல் மேடு அந்த நாட்டை கொடுத்தார். இந்திரனுடைய ஆலோசனையினால் மாமா அழைத்து அந்த பட்டணம் பெரிய பட்டணத்தை உருவாக்கினார்கள். இந்திரபிரசம் என்று பேர் வைத்து சீரும் சிறப்புடனே இந்திரபிரசத்தில் வாழ்ந்து வந்தோம். வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் அங்க யார் சேர வந்தார்? யார்? திரிலோக செஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். ஐயா தர்மராஜரே, நான் 3 லோகத்தை சுத்தக்கூடியவன். சுத்தக்கூடிய நேரத்தில் தந்தை ஆகிய பாண்டு மகாராஜனை கண்டேன். அவர் என்ன சொன்னார்? என்ன? அகாலம் மரணம் அடைந்ததனால் கானகத்திலே சொர்க்கம் சேராமல் வவ்வாலை போல் நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். அப்படியானால் 5 ராஜாக்கள் வரக்கூடிய என் மூத்த மகனா விளங்கக்கூடிய தர்மராஜனுக்கு ராஜசியோகம் வேள்வி செய்ய சொல். எனக்கு அந்த மாதிரி ஆசை இருந்து சேர்ந்து யோகம் செய்ய ராஜசியோகம் வேள்வி செய்தால் நான் சொர்க்கம் போய் சேருவேன் என்று நாரத மகாமுனிவர் இடத்தில் சொல்ல, நாரத மகாமுனிவர் வந்து எங்க இடத்தில சொல்லும் போது மாமாவை அழைத்து 7 14 நாட்கள் ராஜசியோகம் வேள்வி முடித்தோம். ராஜச வேள்வி முடித்து அங்க சீரி சிறுபுணை இந்திர பிரசத்தை ஆண்டு வந்தோம். பிறகு அனைத்து நாட்டு அரசர்களும் வந்தார்கள். தம்பி துரியோதனன் வந்தான். வந்து போராமை கொண்டு எங்களை வஞ்சிப்பதற்காக என்ன செய்தால்? என்ன? சிறிய தந்தை மகாராஜனை இணைத்து ஓலையை கொடுத்து அசனாபுரத்துக்கு வர முடியாது கொடுத்தார்கள். அசனாபுரம் வந்ததுடனே நடந்தது என்ன? மண்டபத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜகினியுடைய வார்த்தையை கேட்டு கர்ணன் சொல்லுகிறான். என்ன என்று? அடே தர்மா, வந்தால் வாதுக்கு வா, இல்லாவிட்டால் சூதுக்கு வா. சூதுடா, சூதா. வந்தால் வாதுக்கு வா, இல்லாவிட்டால் சூதுக்கு வா என்று கர்ணன் ஒரு பக்கம் அழைக்கிறார்கள். தம்பியாகப்பட்டவன் கதை எடுக்கிறான், அர்ஜுனன் வில்லை எடுக்கிறான். அப்படி சூது ஆடாவிட்டால் அந்த கலகம் இன்றே வந்துவிடும். அப்படி சொல்லி மனிதை கொண்டு அத்தாராய ஜெகனி மாமனை விட்டு துரியோதனாகப்பட்டவன் என்ன செய்தான்? சூதாடினான். சூதாடிக்கூடிய நேரத்தில் முதலாக நான் எண்ணத்தை இழந்தேன்.
இழந்தேன். இரண்டாவது ஆட்டத்தில் நானே நகரம் ஒன்றாக இழந்தேன். மூன்றாவது ஆட்டத்தில் தம்பிமார்களை இழந்தேன். நான்காவது ஆட்டத்தில் அக்னியில் பிறந்தேன். அனல் வழிய உணரக்கூடிய ஐவருக்கு உரிமைக்குரிய பாஞ்சாலியை நான் சூதாட்டத்தில் தோற்றேன். சூதாட்டத்தில் தோற்றத்துடனே குரு பெரியவர்கள் சேர்ந்தார்கள். அடே தர்மா, சூதாடியது தவறு என்று சொல்லி, ஆனால் சூதாடிய காரணத்துக்காக 12 ஆட்டம் ஆடினாய். சும்மா விடுவாங்களா? 12 ஆட்டம் ஆடின காரணத்தினால் 12 வன காட்டிலே 12 வருஷம் கார்மக்களை கழிக்க வேண்டும். ஓராண்டு அஜ்ஞாதவாசம். நாட்டிலே யாரு கண்ணுக்கு தெரியாமல் நாட்டிலே வாழ வேண்டும். யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படி 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் துளைத்து வந்தால் சேர வேண்டும். ராஜாகம் என்று குரு பெரியவர்கள் மின்னல் கட்டளை சிறமையில் ஏற்றிக்கொண்டு நாங்கள் 5 ராஜாக்களும் பாஞ்சாலியுடனே கானகம் சென்றோம். கானகத்தில் சென்றதுடனே எங்களுக்கு என்ன கட்டளை? 3 கல்லை வைத்து சாதம் சமைக்க கூடாது. குக்கர் அடுப்பு, அடுப்பு கேஸ் அடுப்பு, 3 கல்லை சாதம் வச்சு சமைத்தது உண்டானால் மறுபடியும் 12 வருஷம் கானகம் செல்ல வேண்டும். சாதம் சாப்பிடக்கூடாது. ஆமா. அப்படி தர்மராஜன் கானகம் வந்ததுடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1000 பிராமணர்களை எங்கள் கூட வந்தார்கள். தர்மமே கானகம் செல்கிறது, நாட்டிலே நமக்கு என்ன வேலை அப்படின்னு 1000 பிராமணர்கள் வந்தார்கள். வருகிற போது சூரிய தேவன் அச்சா பாத்திரத்தை கொடுத்தார். எப்படி பாண்டவர் காய்கனி சாப்பிடுவார்கள், இந்த பிராமணர் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சூரிய தேவன் அச்சா பாத்திரத்தை கொடுத்தார். இப்பதான் வந்து யாரும் பக்காப்பா அப்படி அச்சா பாத்திரம் கொடுத்ததுடனே அந்த அச்சா பாத்திரத்தை கழுத்து கவர்ந்ததையானால் 1000 பிராமணருக்கு சாதம் அளிக்கும். அப்படி நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் தெரியுமா? இப்படி உட்காருவா. இருக்கக்கூடிய காய்கறிகளை பொசித்து வந்தோம். குடிப்பதோ ஜோர தண்ணீர், வடபோதோ வட்ட பாறை, வரப்போ தாழம் வளர்ந்தளதானே, வாய்க்காலோ பஞ்சர்மத்தை என்று முதலான சூரியவனத்தையே சென்று நாங்கள் காலம் கழித்தோம். இப்படி 9 வருடம் கானகத்தையே காலம் கழித்தோம். விடிந்தால் 10வது பாலைவனம் போக வேண்டும். தம்பிமார்கள் 4 பேர்கள் இருக்கிறார்கள். அவங்களே தம்பிமார்கள் இருக்கிறார்கள். உடன்பிறப்பு பொண்ணுடைய தம்பிமார்கள், தம்பிமார்களை அழைத்து வா.
ஏன் பருப்பு கடைக்கு மத்த கீழே போட்டுருக்க? என்னது? மத்து மத்து. சரி, அதை எடு. அதுவா? இருகரத்தினால் தூக்கு. என்னால ஆகுமா? முயற்சி செய். முயற்சி செய்யணும், நீ எடுத்துக்கணும். ஆகட்டும். எப்படிடா? நான் முன்னரா எடுத்துறேன். எடு, எடு. அப்பா, இன்னொரு முறை முயற்சி செய். இது நமக்கு வந்து போதல. சரி, போதும். அப்பா, எழுந்திரு. சோத்துல இருந்து எடுக்க முடியாது. இல்ல, அவன் சொல்றது உண்மைதான். ஆனா சோறுக்கு மேல என்ன சாப்பிட்டா அது எடுக்க முடியும்? அப்பா இல்ல ஆம்லெட் கை காட்டு சுத்தி ஊறங்கும். யார் தியானம் முடியும்? அது தின்றும் அதை தூக்க மாட்டாங்க. இப்ப பா. முறுக்கு முறுக்கு இப்ப பா. தூக்குப்பா, நான் அப்பதான் ஒத்துக்குவேன். பரவாயில்ல. உன் சாமான் இருக்கிறா எறும்பு கடிச்சுக்குது, பொட்டை கட்டிக்குது. டேய், இதனுடைய விளக்கம் உனக்கு தெரியாது. இப்ப உன்னால தூக்க முடியும், கொண்டு போய் வை. அங்க உள்ள அடிய வை. அடியிலையா? டேய், நீ சிரிக்கிறதுனால பண்ற அந்த மாதிரி. டேய், இருந்தாலும் ஆளுக்குள்ளே அண்ணாடு, தமிழ்நாடு, பாரதநாடு, இந்திய திருநாடு, இந்த இந்திய திருநாடு, நம்நாடு தங்கத் தமிழ்நாடு, செந்தமிழ் நாடு எனும் போதினிலே, செந்தமிழ் தேன்மத்து வாயுது காதினிலே, அல்ல டாஸ்மார்க் உள்ள தமிழ்நாடு. வடமொழி. எங்க தியானுக்கு டாஸ்மார்க் தான் மூணு மாசம். நல்லது கெட்டது நடக்கும். ஆமா. என்ன போல் வாழ்க்கை. ஆமா, நல்லவனுக்கு நல்லது நடக்கும், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கும். ஆமா. அதை மட்டும் நீ பேசாதே. என்ன அடிக்கிறவங்க சீக்கிரம் தாங்க மாட்டாங்க. கற்றாகை அப்புறம் பார்க்கலாம். இது என்ன மாவட்டம்? என்ன மாவாட்டுறது தெரியல. தருமபுரி மாவட்டம். அங்க கூட மாவாட்டுறாங்களா? மாவட்டம். மாவாட்டமா? ஆமா. நான் கூட வட்டம் நினைச்சிட்டேன். சரி, இது என்ன ஊர்? என்ன ஒரு குட்டி? என்ன ஊர சொல்ற கபடி மூஞ்சா? இது நான் என்ன பக்தூர்காரனா? வாங்கி தந்துருக்கு. வாங்கி தின்றது எங்க பக்தூர் கண்டு கூட என்ன ஒரு குட்டி? அரிசியம் தானா? அது என்னமோ வாயில் வரது அரிசந்திரன் போட்டாய். அரிசந்திரன் இல்ல. நல்ல விளக்கமா சொல்லு. நல்ல விளக்கமா நீ சொல்லுமா? வாய் நல்லா அனுசாரக மாட்டாயா? அனுசாகரத்து கொட்டாய் கொட்டாய் அனுசாகரத்து கொட்டாய். ரெண்டு கொட்டாய் அனுசாகரத்து கொட்டாய். இருந்தாலும் ஆமா. எதற்காக இந்த கூத்து விழா? அதிகமா கூத்தடிக்கிறது காசு இல்லைன்னா ஏய் முட்டாள், எதற்காக? எதுக்கு வேலை போட முடியல? இடையேந்திரன் வஞ்சனை அவர் நீங்க வேண்டும் என்று இது 3வது முறை வந்திருக்கிறோம் நாம நினைக்கிறேன். அன்னைக்கு ஃபைனல் மழை வந்து சரி விடு. இருந்தாலும் இப்பேரிப்பட்ட இந்த கூத்து கலாமடையிலே அடியன் வர வேற்று வந்திருக்கிறேன். நான் யார்? என் பேர் என்ன? என் அம்மா, எங்க அப்பா, நான் எப்படி பிறந்தேன்? எல்லாரும் பிறந்த மாதிரி தான் நீ பிறந்தனுக்கு நீ என்ன தனியா வந்துருக்கியா? அதுதான் இல்லை. இப்படி கேள்வி கேட்கும் போது அடக்கமா கேட்கணும். அடக்குமா தான் கேட்கிறேன். நான் பேரை சொன்ன இப்படி நீ பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் பேர் அவ்வளவு நீட்டா இருக்குதா? பேர் சுருக்கம், ஆனால் அந்த பேருடைய விளக்கம் அதிகம். விளக்கண ஜாஸ்தி. விளக்கண்ண ஜாஸ்தியா? விளக்கம் விளக்கம். குண்டூசி என்ன செய்யும்? அது குட்டியா அது என்னை பத்தி அவருக்கு தெரியும். அதெல்லாம் அது பேஸ் போற என்ன ஒரு ஹெல்மெட் தான் போடுங்க. சரி, இருந்தாலும் ஆனால் என்னுடைய விளக்கங்கள் தெரிய வேண்டும். ஆதிராவையிலே இந்த சபைக்கு என்ன பேர்? தெய்வ நாடு. அதுக்கு தான் என்ன அதிகமா பேசக்கூடாது. தெய்வ சபை. மத்தியில மன்னர் சபை. இப்போ தூங்குற சபை. மக்கள் சபை. சான்றோர்கள், மாணவ மாணவிகள், குரு பெரியோர்கள், எத்தனையோ கலாமேதைகள் நிறைந்திருக்கும் புனிதமான ஒரு தெய்வ திருச்சபை. அந்த சபைக்கு அடியேன் வணக்கம். ஐயா வணக்கம். யார் என்ற விளக்கம் சொல்லுங்க.
வயிற்று நாய் கொடுக்க அந்த மாதிரி சோறு போட்டா நான் சாப்பிட சொல்லுவேன். ஆமா ஆமா இப்படி எனக்கு அவ புண்ணியவாதி அந்த கேளுடா, மாதிரி சோறு போட்டா நான் வந்து தடுக்க மாட்டேன். ஆமா அப்படியே வாரி சாப்பிட்டுருவேன். அனுப்பி தின்றா மனுஷன் இல்லையா பெரியா பெரியா ஆனா அடிச்சு அடிச்சு இந்த சூத்து ஒரு புரோஜனம் இல்லை. வணக்கம். பாருங்க உலகிலே. ஆமா ஆமா இந்த பாரத திருநாட்டிலே. ஆமா டேய், போய் இந்த தந்தையார ஹோட்டல் ஆடி. ஆமா ஆமா இந்திர பிரதேசம். முப்பன் ஆமாம். ஆமா அத்திலக்கா. ஆமா அத்திமா தில்லி. டெல்லி இந்தியா. மோடியா பாரத நாடு. ஆமா மோடியாவா? மோடி மோடியான்னு நான் கேட்டனா? நான் டெல்லி கேட்டனா? இப்ப ஒரு தொழிலாளர் இப்பேறிப்பட்ட ஆமா நாட்டை ஆண்டு வந்தேன். சும்மா அவனுக்கெல்லாம் வலிக்காது. வலிக்காது சூத்து கௌரவம் சூத்து எங்கள் தந்தையார் யார்? பொப்ப எனக்கு தெரியும் பொப்ப எனக்கு தெரியும் பொப்ப ஆம்பளை தீபாவளி புதுசா அடிக்கலாமா இல்லையா? எல்லா அப்பளும் ஆம்பளை தான். நம்ம அப்போ இவருக்கும் பொட்டையும் இல்லையா? இல்லையா பொம்மாதான் பொட்டேன் அது என்னமோ எடுக்கலாம் தெரியும் பொப்பனே கட்டதான் தெரியும். பொட்டிக்கு கொண்டு பிறக்குமா? ஓ ஊசி போட்டுருக்கான் இந்த முட்டா ஏன் என்ன பண்ணுறது? பொண்ணுக்காரன் போட்டிருந்தாங்க இவருக்கு தெருவு இன்னும் படைபடி எனக்கு என்ன தெரியும் எங்கள் தந்தையார் தெரியுமா? அதை சொன்னா நீ எல்லாம் பேச மாட்டேன். பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு பத்திரமா பாண்டு எல்லாவோ பாண்டு இல்லை. பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் சரி விடு. சரி விட்டுரு என்ன தெரியும்? பொப்பு பேர் விட்டுரு. இவர் வந்து தெனாலி. ஆமா. குத்தாடி. ஆமா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எல்லாம் நோய் அதனால இவன் அசிங்கமா பேசினாதான் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. ஆமா நல்லது பேசினா சிரிக்க மாட்டீங்க. ஒரு சிறந்த டாக்டர். ஆமா எங்கடா உட்கால போ. ஐயோ அம்மா கும்பிடு வாரி விட்டுரு நீ இந்த மாதிரி மாசம் போதும். காலு சரி எனக்கு காலு சளிப்பா போகாது. சரி விடு. பாண்டு மகாராஜனுக்கும் ராஜனுக்கும் எங்க அம்மா யார் தெரியுமா? அம்மா எனக்கு தெரியும் கூட இருக்கிறாளே அதனால தெரியும். யாரு? பொப்புன்னு பார்த்தவ அது டேய். நான் வார்த்தை விட சொன்னேன் பார்த்தவ பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாமே தானா? எப்ப மேல வச்சு அதனால இப்படி எல்லாம் நடக்குது. ஐயா சரி பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மனுக்கும் நான் அப்படியே பிறக்கல. நீ இப்படி பார்க்கலையா வாய்வு தேவன் ஒப்புனா ஏய் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி அம்மனுக்கும் குழந்தைகள்னாக்க என்ன கடவுள் நினைச்ச குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி வாய்வு தேவன் நான் கூட சொல்றதை முழுசா கேட்டுக்கோ. அம்சத்தினாலே உட்பணமாகிய என் பேர் என்ன? அப்பா செல்ல ரெடி பண்ணு வந்து செல்லும் போல கல்லும் போல